அனைவருக்கும் காலை வணக்கம். சனிக்கிழமை, ஜனவரி முடியுது. ஜனவரி 31. அமெரிக்க தத்துவ அறிஞர் கென் வில்பர், அமெரிக்க பேச்சாளர், எழுத்தாளர், தத்துவவாதி, உளவியல் அறிஞர் கென் வில்பர் பிறந்த தினம் இன்று ஜனவரி 31. அமெரிக்காவின் ஒக்லஹாமா அப்படின்ற ஊர்ல பிறந்தவர். 1949 அப்பா விமானப்படையில ஏர்போர்ஸ்ல பணிபுரிந்ததால் சிறு வயதில் பல இடங்களுக்கு மாற வேண்டியிருந்தது. பள்ளி கல்வியை முடித்ததும் மருத்துவம் படிக்க டியூக் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். முதல் ஆண்டிலேயே அதிக ஆர்வம் குறைந்ததால் உயிரி வேதியியல் பயின்றார். முனைவர் பட்ட ஆய்வில் இருந்து பாதியில் விலகினார். படிப்பு போதும் என்ற முடிவுக்கு வந்தவர் ஒரு உணவகத்தில் பாத்திரம் கழுவும் வேலையில் சேர்ந்தார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அங்கு வேலை செய்தார். வருமானத்தில் 3/2 பங்கை புத்தகங்கள் வாங்க செலவிட்டார். பல்வேறு துறை புத்தகங்களை படித்தார். ஷாம்பாலா பதிப்பகம் வெளியிட்ட கிழக்கிந்திய இறைவாதம், தத்துவம், உளவியல் நூல்களை நூற்றுக்கணக்கில் படித்தார். தாவோ தே சிங் உள்ளிட்ட கிழக்கிந்திய தத்துவங்கள் இவரை மிகவும் ஈர்த்தன. பௌத்த முறை தியானத்திலும் ஈடுபட்டார். எழுதவும் ஆரம்பித்தார். உணவகத்தில் வேலை செய்த போது அடுத்தடுத்த 6 புத்தகங்கள் எழுதினார். ஆன்மீகம், அறிவியலில் 22 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 25க்கும் மேற்பட்ட நாடுகளில் இவரது புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பிரக்ஞை குறித்த இவரது ஆய்வு புத்தகங்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. பிரக்ஞை குறித்த ஆராய்ச்சிகளின் ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்படுகிறார். தனது தி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கான்சியஸ்னஸ் புத்தகம் மூலம் கிழக்கு மேற்கத்திய தத்துவத்தை ஒன்றிணைக்க விரும்பும் சிந்தனையாளராக புகழ்பெற்றார். நோ பவுண்டரி, தி ஆத்மன் ப்ராஜெக்ட், அப்ரம் ஈடன், தி பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் எவ்ரிதிங் ஆகியவை இவரது புத்தகங்கள் அடுத்தடுத்து வெளியாகி புகழ் பெற்றன. இவை 8 தொகுதிகளாக தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கு. ஃப்ராய்டு, கெப்லர், புத்தர், ஹெபர்மாஸ், ரமணர், விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரமணர் தத்துவங்களை விளக்கியும் எழுதியிருக்கிறார். யாருமே முற்றிலும் தவறானவராக இருக்க முடியாது என்ற கருத்து கொண்டவர். எல்லாம் சரியே என்பது இவரது அடிப்படை கொள்கை. உலகம் அனைத்துக்குமான பொதுவான உண்மை ஒன்று கிடையாது என்கிறார். இவரது முழுமை நோக்கு இன்டகிரல் வியூ சமூக கலாச்சார வேறுபாடுகளை ஏற்கிறது. இது மானுடம் மற்றும் அனைத்துக்குமான பொதுவான அன்பு, கருணை பற்றி விரிவாக பேசுகிறது. இது பற்றி ஆராய்ச்சி பயிற்சிக்காக 1998 ஒரு கல்வி மையம் நிறுவினார். என் கோட்பாடுகள் பொதுவாக மனதில் எழும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய மாய கண்ணாடி அல்ல, அது ஒருவித வரைபடம் மட்டுமே என்பார். உள்ளுணர்வு, தத்துவம், சூழலியல், வளர்ச்சி உளவியல் பற்றி தொடர்ந்து உரையாற்றியும் எழுதியும் வருகிறார்.